கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெண்டெகோஸ்ட் சபையின் சார்பாக உங்களை யாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் கர்த்தரை வார்த்தைக்கான செல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தர் வாங்கி புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியாக நீ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லார் கண்களையும் மூடி தலைகளை தாழ்த்தி எங்களை பேசுங்கப்பான்னு ஜபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை காத்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்லப்பா உங்கள் வாயில் புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அடிமை செயல் நல்ல மறைத்து கொள்ளுங்க. வசனத்துக்கு எழும்புகிற வசனத்தை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதற்காக ஸ்தோத்திரம். நெல்கை முழுவதையும் ஆளுகை செய்யுங்க. சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை விடுதலை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட. இவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ சவுண்டாக ஒரு விசை கூட. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்வோமாக. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமாக. ஒரு வாசித்து உதவி செய்யுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லக்கூடிய காரியம் பரிபூரணம், பெர்ஃபெக்ட். ஆமென். பெர்ஃபெக்ட்னு சொல்லி நம்ம தெய்வத்துக்கு ஒரு பேருண்டு. என்ன பேர்? அவர் பரிபூர்ணமாக்குறவர். எல்லாத்திலும் பரிபூர்ணம். பூமியை உருவாக்கும் போது 7 நாட்கள்ங்கிற ஒரு பரிபூர்ணத்தில் உருவாக்கினார். அல்லேலூயா. எல்லாத்திலும் பரிபூர்ணமான நம்முடைய தெய்வம். ஆனபடியாக அவர் நம்மில் எதிர்பார்க்கிற காரியம் பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்படியாக அந்த பரிபூர்ணத்தை குறித்து ஒரு 10 வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. 10 வார்த்தை. ஆமென். ஆமென். அந்த வார்த்தைகளை சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. செய்கையில் பரிபூர்ணம், பெற்றுக்கொள்வதில் பரிபூர்ணம், வாழ்க்கையில் பரிபூர்ணம், புருஷனில் மனைவியில் பரிபூர்ணம், கர்த்தர் தேடுவதில் பரிபூர்ணம், அன்பில் பரிபூர்ணம், பரிசுத்தத்தில் பரிபூர்ணம், ரட்சிப்பில் பரிபூர்ணம், விசுவாசத்தில் பரிபூர்ணம், கற்பில் பரிபூர்ணம். கற்பன லேனில் பரிபூர்ணம். ஹல்லேலூயா. 10 காரியத்தை சொன்னால் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க, ஓடி போயிடுவீங்க, தூக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. நைட்டு 12 மணியாக முடிவதற்கு. ஆனபடியால் 10ஐயும் எழுதிய டப்பாயில் போட்டு குலுக்கி ஆமீன். அதில் 3 எடுத்துகிட்டு வந்தேன். எத்தனை? சத்தமாட்டு 3. ஹல்லேலூயா. ஆமீன். ஏன்னா 10ஐயும் சொல்ல போனால் தூங்கிடுறீங்க. ஆமீன். ஆனபடியால் 10ஐ குலுக்கி போட்டு 3 கிடச்சி எனக்கு. ஹல்லேலூயா. அந்த 3 இப்போ உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். எது? அதில் 10ல் 3. 1 கர்த்தரை தேடுவதில் பரிபூரணம். ஹல்லேலூயா. சீக்கிங் த லார்ட் பெர்ஃபெக்ட். ஆமீன். கர்த்தரை தேடுவதில் ஒரு பெர்ஃபெக்ட் நமக்கு வேணும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது வார்த்தை பரிசுத்தத்தில் பூரணம். ஆமீன். பெர்ஃபெக்ட் இன் த ஹோலினஸ். ஆமீன். 2வது. ஆமீன். 3வது ரட்சிப்பில் பூரணம். ஆமீன். ஆமீன். பெர்ஃபெக்ட் இன் சால்வனேஷன். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயத்திலும் என்ன வேணும்? நமக்கு பெர்ஃபெக்ட் வேணும். ஆமீன். இந்த 3 நமக்குள்ளே இருந்துட்டுன்னு சொன்னால், 3லும் நம்ம பெர்ஃபெக்டாக போயிட்டோன்னு சொன்னால் மீதி இருக்கிற 7 நமக்கு நடந்துவிடும். அதான் விஷயம். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் குலுக்கி போட்டதில் 3 ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமீன். முதல்ல ரட்சிப்பில் பூரணம். சொல்லுங்க. ரட்சிப்பில் பூரணம். பிள்ளைங்க சொல்லுங்க. ஆமீன். சத்தமாட்டு. ரட்சிப்பில் பூரணம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிப்பில் பூரணம் படும்போது தான் ஆமீன் நம்முடைய வாழ்க்கையில் ஆமீன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். புரிஞ்சா இல்லையாவோ? ரட்சிப்பில் பூரணம், பெர்ஃபெக்ட் இன் ஆமீன் சால்வனேஷன். ஆமீன். அப்போ சால்வனேஷனில் ஒரு பூரணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமீன். வாசிங்க ஒரு வசனத்தை. சங்கீர்த்தம் 35:9. டக்கு நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்குது. 10-40 வசனம் இருக்குது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் வசனம் நீங்கள் டக்குன்னு சொன்னீங்கன்னா வேகமே வாசித்து தியானிக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமீன்.
கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது எனக்கு பெரிய ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஒரு பெரிய விசுவாசத்துக்குள்ள எனக்கு கொடுத்தார். ஏன்னா இதுக்குள்ள நிறைய ரகசியம் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கப்படுகிற ஜனங்களும் பேசுகிற நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையினால உங்களுக்கு முன்பாக சந்தோஷத்தோடு நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போய் உற்சாகத்தோடு கவனமாய் கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க 35ஆம் சங்கீர்த்தனம். ஆமென். 9ஆம் வசனம் டக்குன்னு வசனத்தை போடுங்க. என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவர் ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா அவன் ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்துமா ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரணப்பட்டதல்ல. காலையில் 6 கூட சொன்ன ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் வார்த்தைகள். ஹல்லேலூயா. ரட்சிப்புங்கிறது நம்முடைய பலம் அல்ல, பரிசுத்த ஆவியால் வரக்கூடிய ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். தெய்வத்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். சிலவங்க சொல்லுவாங்க அவன் பரவாயில்லை, அவன் ஸ்தோத்திரம் கொண்டு வந்து ரட்சிப்பு நடத்திடலாம் அப்படிதான் சிலவங்க திருமண காரியத்தை சொல்லுவாங்க. அவன் பையன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், பெண் ரட்சிக்கப்பட்டிருக்காது. என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லை நீ திருமணம் பண்ணி கொண்டு வா, அப்புறம் ரட்சிப்புகள் நடத்தலாம். ஹல்லேலூயா. ரட்சிப்பாங்க என்று ரட்சிக்கப்படுவாங்க எப்படி நமக்கு தெரியும்? ரட்சிக்கிறது பணத்தினாலேயும் அல்ல, பலத்தினாலேயும் அல்ல, தேவனுடைய கிருபையினால். அல்லேலூயா. ஆனபடியால் ரட்சிப்புங்கிறது அது ஈஸியான காரியம் அல்ல. அது ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மால் செய்ய முடியாத ஒன்றுதான் ரட்சிப்பு. அது தெய்வ கிருபையால் பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால யாரையும் சொந்தமாட்டு ரட்சிக்கிறான்னு சொன்னால் நடக்காத காரியம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தர் வரக்கூடியது. அப்போ ரட்சிக்கப்படும் போது ஆத்மா என்ன செய்யுது? ஆமென் சந்தோஷப்படுது, மகிழ்ந்து களி கூறக்கூடியதான் ரட்சிப்புடைய அந்த அனுபவங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் பேதுரு அங்கே சொல்லுகிற பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கும் போது மனம் திரும்பின்னு ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். அவர்களை நோக்கி பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி. ரட்சிப்புனா என்னது? ரட்சிப்புனா என்னது? மனம் திரும்புதல். ஆமென். அப்போ ரிப்பெண்டட், ஒரு மனம் திரும்புதல். நம்ம இருதயம் இப்போ இப்படியே போயிட்டு இருக்கிறோம், அந்த வழியை மாற்றி திருப்பிக் கொள்வதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஆமென். நான் உலகத்தில் வாழ்ந்தேன், உலகத்துக்குரிய நான் இருந்தேன். அந்த நாட்களில் நான் ஒரு பிளான் பண்ணேன், இப்படியே போனா போதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்லி, இப்படியே நீ போனா எங்கே போய் நரகத்துக்கு போயிடுவாய், உன் வழியை மாற்றுன்னு சொல்லும் போது நான் மனம் திரும்பி கொண்டேன். ஆமென். வழியை மாற்றிவிட்டேன். அதான் மனம் திரும்புதல். அதைத்தான் நீங்கள் ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது ஆமென் ரட்சிப்பை கூட சொல்லப்படுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டான் டவுட்டாக இருக்குது, ரட்சிக்கப்பட்டான்னு டவுட்டாக இருக்குன்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. ஆமென். நீங்கள் நல்லா கவனிக்கிறேன். அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டனா தெரியலை பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் நம்ம சில ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தும்போது ஸ்பெஷல் மீட்டிங் வரக்கூடிய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஆமென் எனக்கு அந்த ரட்சிப்பு வேணான்னு சொல்ல கை தூக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வாங்க, அபிஷேகம் பெற்றவங்களும் தூக்கிட்டு நிற்பாங்க. புரிஞ்சா இல்லையா? வருஷங்களாய் சபைக்கு வருவாங்க, ஆமென் மூலிசன் எடுத்திருப்பாங்க, திருவிருந்து எடுத்திருப்பாங்க, ஆமென் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அவங்க கூட என்ன செய்வாங்க, கை தூக்கி நிற்பாங்க, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. கவனித்து கொள்ளணும். அப்போ அந்த அறிவு நமக்கு இல்லை. ரட்சிப்புனா என்ன? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். புரிஞ்சா இல்லையா? அது பேஸ், ரட்சிப்புடைய பேஸ். ஆமென். அதான் உங்களுக்கு ஆமென் அந்த அடிஸ்தானம். ஆமென். ஃபவுண்டேஷன். ரட்சிப்புடைய ஆரம்பம் தான் ஃபவுண்டேஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஃபவுண்டேஷன் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டனால தான் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ரட்சிப்புங்கிறது ஆமென் வாயினால் அறிக்கை செய்வது. ஹல்லேலூயா. எப்படி அறிக்கை செய்வது? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம் 10 சொல்லப்படுகிறது. ஆமென். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும்.
இதான் ரட்சிப்புடைய அடையாளம். ஆமென் சொல்லுங்க. இது மனுஷ பலத்தால் அல்ல, தேவ ஆவியினால் இவைகள் சம்பவிக்கிறது. ரட்சிப்புங்கிறது தேவ ஆவியினால சம்பவிக்கப்படுகிறது. ஆனால் நீங்க நல்ல கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்புல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ரட்சிப்புல பெரிய சந்தோஷம் உண்டு. ரட்சிப்பின் சந்தோஷம் சொல்லுவேன் நம்ம, ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. இது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. புதிய சினிமா இறங்கி பார்த்தாலும் இந்த சந்தோஷம் வராது. ஆமென். புரிஞ்சா இல்லையா? விலை கூடுற மதுபானங்கள் அருந்தினாலும் இந்த சந்தோஷம் வராது. புரிஞ்சா இல்லையா? அப்படி இந்த உலகத்துக்குள் எந்த இடத்துல போனாலும், எத்தனை பணம் செலவு பண்ணாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காது. ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்லுவோம் ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட என் அன்பு தேவச்சனமே, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மை விட்டு கைவிட்டு போயிடக்கூடாது. இதான் முக்கியம். ஹல்லேலூயா. யார் ரட்சித்தது? நம்ம ஏசப்பா. அப்படிதானே இல்லையா? ஆமென். அப்ப ஏசப்பா நம்ம ரட்சித்தார். அவர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தராக இருக்கிறாரு. அப்ப அவர் விரும்புகிற வாழ்க்கைப்படி வாழ்ந்தால் தான் இந்த ரட்சிப்பு நமக்கு நிலை நிற்கும். இதை முடிவறிந்தவரை நிலைநிறுத்த வேண்டும். அப்பதான் ரட்சிக்கப்படுவோம் நம்ம. ஹல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்புங்கிறது இந்த பேஸ்ல நிற்கிறோம், ஆரம்பத்தில் நிற்கிறோம். இது ஒவ்வொரு நாளும் படிப்படியாட்டு நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, 39, 40, 41, 42 வாசிக்கும் போது, பேதுரு சபைக்கு உபதேசம் பண்ணும் போது அடிஸ்தான் உபதேசமாக அங்க 7 படிகளை சொல்லுகிறாரு. அப்படின்னா மனம் திரும்புதல், ஞானம், அப்புறம் கர்த்தருடைய பந்தி, அபிஷேகம், வேறுபாடு, அப்படியாக 7 உபதேசத்தை சொல்லுகிறாரு. அந்த 7 உபதேசத்தை சொல்லி கடைசியில் சொல்லுகிறாரு, முடிவறிந்தவர் நிலைநிற்கப்படுகிறவனோ ரட்சி படுவான். அது ஒரு ரட்சிப்பு. அப்படின்னா கடைசி வரை இயேசு வரும் வரையிலும், கால சத்தம் தொனிக்கும் வரையிலும் இந்த ரட்சிப்பை காத்து கொண்டு பயத்தோடும் பக்தியோடு ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போனா தான் முடிவறிந்த வரையிலும், அப்படின்னா இயேசு வருவர இல்லை இந்த நம்ம சுவாசம் நிற்கும் வரையிலும் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த ரட்சிப்பு என்ன செய்ய முடிவரை நிலைநிற்கும். ஹல்லேலூயா. அதற்கு முன்னாடி அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா, ஆமென் பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட போது பயங்கர சந்தோஷமா இருந்தேன், ஒரு பயங்கர சந்தோஷம் எனக்குள்ளால, ஒரு மகிழ்ச்சி, எத்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய பலம் எனக்கு இருந்துச்சு, என்ன வந்தாலும் பார்த்துடுவேன்னு சொல்லி ஆவியில பலனா இருந்தேன். இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்களா? புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் சங்கீதம் 51 தாவீதுங்கிற மனுஷர் அங்க ஒரு கதை சொல்லுகிறாரு. வாசிங்க சங்கீதம் 51 சங்கீர்த்தனை திருப்பிக் கொள்ளுங்க. 12ஆம் வசனம் வாசிக்கும் போது சங்கீதம் 51:12 சொல்லுகிறாரு, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா? இருக்குது சம்பவம். அல்லேலூயா. ஆமென். இந்த பெஹ்ரைன் தேசத்தில் ஒலிக்கிற சைரனை விடவும் நம்ம பயங்கர சவுண்ட் போடணும். ஓகே தானே இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே போலீஸ் போட்டு கேட்டிருக்க சவுண்ட். அல்லேலூயா. பரவாயில்லை, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இங்கே இந்த தாவீது இங்க ஒரு சம்பவம் சொல்றாரு, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படி என்ன சம்பவிச்சு? இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இவருக்கு என்ன இல்லை? அந்த சம்பவம் என்ன இல்லை? அது சந்தோஷம் இல்லை. புரிஞ்சா இல்லையா? சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு அநேகரை கேட்ட, பாஸ்டர் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் பிராபலம் இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? அப்படி யாருக்கா இருக்குன்னு சொன்னா அதுக்கு சொல்யூஷன் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா, ஆமென், என்ன அர்த்தம்? என்னுடைய ரட்சிப்பை இழந்துட்டேன், அது சந்தோஷத்தை இழந்துட்டேன். எப்படி இழந்தோம்? ஹல்லேலூயா. ஆமென். சுவிசேஷ புஸ்தகத்தில் சம்பவம் உண்டு. ஒரு ஸ்திரிக்கு 10 வெள்ளி காசு கிடைச்சி, 10 வெள்ளி காசுல ஒன்று என்ன போச்சு? ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அப்படிதான் இல்லையா? 10 வெள்ளி காசுல ஒன்று காணா போச்சு. காணாம என்ன சொன்னா, சரி போனது போட்டு 9 ஓட்டலான்னு சொல்லி அவன் நினைக்கல. பயணிச்சதா உடனே விளக்குமாறு எடுத்து விளக்க கொளுத்தி என்னச்சுதா வீடை அவன் கூட்டினான். அதுவரையும் வீடு என்ன செய்யல, தூக்காமல் இருந்துச்சு. இன்னைக்கு அன்னைக்கு தூத்தா 10 காணாம போ. நம்ம ஆட்கள் அப்படி தான், வச்சிய காசு காணாம போனோம், அல்ல காதில் உள்ள போடியது ஒன்று காணாம போனோம். ஆமேன். ஏதோ ஒரு மோதிரம் காணாம போனோம், அன்னைக்கு தான் வீடு தூக்குறதா இருக்கும். அன்னைக்கு தான் வீடு
க்ளீனாக அதுவரையிலும் ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வீடு சொல்லுங்க, ப்ளீஸ் க்ளீன் மீ, ப்ளீஸ் க்ளீன் மீ. ஹல்லேலூயா. அது கண்டுக்கிடவே மாட்டோம். இது காணாம போகும்போது தானே சொல்லும், எஸ் ஐ ஆம் ஹாப்பி டுடே. ஹல்லேலூயா. க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜோக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த அம்மைக்கு 10 வெள்ளிக்காசு ஒன்று காணாம போனவனை விட்டுடல, தேடி கண்டுபிடிச்சான். விளக்கை கொளுத்தி அவன் விளக்கு மாற எடுத்து கிளீன் பண்றான். அவன் தூத்து கிளீன் பண்ணி அவன் அதை கண்டுபிடிக்கும் வரையில் அவன் செய்யலையா, தூங்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை இழந்து விட்டால் போனது போகட்டும், இருக்கிறத வச்சு ஓட்டலான்னு சொன்னா கடைசியில் நிற்கிறது நரகமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளாம இருந்தா, அது வேதத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் ஒன்று கூட கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பின் வஸ்திரம் நீங்க ஆமென். ஹல்லேலூயா. இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாரு. திரும்பி வந்தோடனே தகப்பன் என்ன கொடுத்தாரா சொல்லுங்களா? என்ன கொடுத்தாரு? ஆமென். ஒரு நல்ல வஸ்திரம் கொடுத்தாரு. அப்படின்னா என்னாச்சு? பழைய வஸ்திரம் கீறி போச்சு, பழைய வஸ்திரம் அழுக்காய் போச்சு, பழைய வஸ்திரத்தை தொலைச்சிட்டாரு. ஆனபடியால் வஸ்திரம் கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன பிரசங்கம்? ஆமென். கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆமென். கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது நாங்களும் போனோம். ஆமென். போன போது என்ன சம்பவிச்சு தெரியாதா? காதை பிடிச்சி இழுத்து வெளியே போட்டுட்டாரு. யாரு? மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளை. ஆமென். மணவாளன் காதை பிடிச்சி வெளியே கொண்டு விட்டாரு, ஓடி போயிருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப ஏன்னு கேட்ட போது, உனக்கு கல்யாண வஸ்திரம் இல்லை, அதனால தான் உன்னை வெளியே அனுப்புனேன் சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? அவன் பிரசங்கம் பண்ணா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். அந்த வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். இருக்கான்னு தேடி பார்த்துடுங்க. ஆமென். நீங்க வீட்டில் தேடினா உங்களுக்கு கல்யாண வஸ்திரம் இருக்கும். ஆமென். கல்யாணத்துக்கு போட்ட கோட்டு இருக்கும், சூட்டு இருக்கும், பட்டு இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா அது கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம்னா சகோதரா சகோதரியே, அவன் கல்யாணத்துக்கு கொடுத்த கோட்டுனாலையோ, அவன் ஸ்தோத்திரமால ₹1,00,000 கொடுத்து வாங்கின பட்டுனாலையோ ஒன்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் ரட்சிப்பின் வஸ்திரம் கரைவிடாமல் கீறாமல் பரிசுத்தமாய் காத்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். என்ன சொன்னேன் உங்களுக்கு? ரட்சிப்பின் சந்தோஷம் கட்டாய் நமக்குள்ள என்னைக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து நிலைவரமான ஆவியை நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கன்னு கேட்கிறாரு. அப்போ கேட்டு புரிந்து கொள்ளுங்க. உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கன்னு கேட்கிறாரு. அப்போ உற்சாகமான ஆவி எனக்குள்ள வேணும். அதுக்கு நிலைவரமான ரட்சிப்பின் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். தேவஜனமே புரிந்து கொள்ளுங்க. இழந்து போன ரட்சிப்பை ஆமென் நீங்க திருப்பி கொள்ள வேண்டும். அல்லது ரட்சிப்பில் ஸ்தோத்திரம் இழப்பிருக்குமானால் குறைவிருக்குமானால் அதை நீங்க திருப்பி கொண்டால் நிச்சயமாவே மீண்டுமாய் இயேசுவோடு கூட நம்ம சேர்ந்து ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. இல்லாம இருந்தா புரிந்து கொள்ளுங்க, இயேசு வந்தா அது காணாது. இயேசு வந்தா அது இல்லாமல் இருந்தால் கூட போக முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடியால் என் அன்பு தேவச்சனமே, அப்ப ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த அந்த உற்சாகம், அந்த ஜெப வாழ்க்கை, அந்த பரிசுத்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதான்னு கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யணும்? பரிசோதித்து பாருங்க. இல்லைன்னா அதை திரும்ப கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தெய்வத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்? ஹல்லேலூயா. இளையகுமாரன் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டு அவன் எல்லாம் என்னச்சுதான் இழந்து போனான். அங்கே பாவம் செய்து இங்கே பாவம் செய்து எல்லா பணத்தையும் இழந்துட்டு பன்றி கொடுக்கிற தவிடு கூட இல்லாதபடிக்கு அப்போதான் திரும்பி பார்த்தான் தன் தகப்பன் வீடை. நம்ம அப்போ கடைசி தான் திரும்பி பார்ப்போம். அவன் எல்லாம் போயிட்டு முயற்சி பண்ணுவான், கடன் வாங்கி அங்கே புரட்டி இங்கே புரட்டி இங்கே உருட்டி அங்கே உருட்டி பார்த்துட்டு கடைசி தான் யோசனை வரும், தகப்பன் வீடு. ஹல்லேலூயா. ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டால் கர்த்தர் மேல் ஒத்தாசை வருங்கிற அந்த எண்ணம் அப்போதான் வரும். ஹல்லேலூயா. அப்போ திரும்பி வருவேன் நம்ம. ஆமென் சொல்லுங்க. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. நடத்து நீரனை
திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மொத்தமே 45 நிமிஷம் தான் நமக்கு உண்டு. ஆமென். இந்த ரட்சிப்பிலேயே போயிடுச்சு. எத்தனை? 20 நிமிஷம். இனி எத்தனை நிமிஷம் உண்டு? இன்னும் 25 நிமிஷம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உற்சாகமாக இருங்க. வேகமாய் சொல்லிட்டு நான் ஓடி போயிடுறேன். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ முதல்ல சொன்னேன், ரட்சிப்பில் வரக்கூடிய பூரணம். இதில் ரட்சிப்பில் வரக்கூடிய பூரணம். எனக்குள்ள அந்த ரட்சிப்பில் பூர்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் இழந்து போயிருந்தேன்னா திருப்பி கொள்ள வேண்டும். தேவ சம்மதி விழுந்து அழுது புலம்பி இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய ஆனபடியால், ஏசப்பா எனக்கு அந்த ரட்சிப்பு சந்தோஷம் திரும்ப தாங்க, இழந்து போனதை திரும்ப தாங்கன்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு ஒரு என்னைக்கு வாய்ப்பு கிடையாது. நோ சான்ஸ் டெய்லி. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற நாளில், எது இருக்கிற நாளில், நாசி சுவாசம் இருக்கிற நாளில் மட்டும்தான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு அந்த வாய்ப்பு ஆனபடியால் திருப்பி கேளு, ஆண்டவரே அங்கே விட்டுட்டே ரட்சிப்ப, இங்கே விட்டுட்டே ரட்சிப்ப, அங்கே பார்த்து இங்கே போய் அங்கே செய்து எல்லாம் போய் எடுத்து வந்தெடுத்து என் ரட்சிப்பை இழந்துட்டே திரும்ப தாங்கன்னு கேட்டு அழுது புலம்பி திருப்பி கொள்ளுங்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பில் பூர்ணப்படும்படி நாம் முயற்சிக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பரிசுத்தத்தில் பூரணம். ஹல்லேலூயா. Perfect in the holiness. Amen. In holiness. Hallelujah. பரிசுத்தத்தில் பூர்ணம் இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு. ஆமென். ஏன்னா இயேசு வரும்போது எதை எதிர்பார்க்கிறாரு? ஆமென். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க வேகம் வாசிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் யாரா இருக்கிறேன் சொல்லுங்களா. நம்ம தெய்வத்துக்கு ஒரு குணம் உண்டு. அவர் செய்யாததை நம்மகிட்ட சொல்ல மாட்டார். புரிஞ்சா இல்லையா? அவர் செய்யாததை நம்மகிட்ட சொல்ல மாட்டார். புரிஞ்சா இல்லையா? அவர் செய்ததான் நம்மகிட்ட சொல்லுவார். அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தராய் இருக்கிறார். ஆனபடியால் நம்மகிட்ட சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். எஸ். ஆமென். ஆமென். ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். வாசிங்க அடுத்த வசனம். லேவிய புஸ்தகம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்கிறாரு, நான் பரிசுத்தர். ஆமென். இல்ல அந்த 1 பேதுரு வாசிங்களா. பழைய ஏற்பாடுலாம் சொன்னாருன்னு இருக்கட்டும், புதிய ஏற்பாடு சொல்லிருக்கா பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:16 வாசிங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அது கர்த்தர் செய்யாததை சொல்ல மாட்டார். அவர் சொன்னாரு, எப்ப நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தன். ஆனபடியால் என் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கு? அதான் வாசித்தோம். லேவியராகமம் 19:2 எழுதியிருக்கிறாரு, நான் பரிசுத்தன் ஆனபடியால் நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தை நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். பரிசுத்தத்தில் யாரும் பூர்ணம் படவில்லை இதுவரையிலும். இன்னைக்கு பரிசுத்தத்தில் பூர்ணமாக இருந்தால் இங்கே யாரும் இருக்க முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் யாருமே பூர்ணப்படவில்லை. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும். பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடைய வேண்டும். நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று ரோமர் 12:2 சொல்லப்படுகிறதா இல்லையா? அப்போ நாளுக்கு நாள் பரிசுத்தங்கிறது ஒரே நாளில் இல்லை. ஆமென். பிரசங்கத்தை கேட்ட உடனே போயிட்டு ஒரே நாள்ல ஆக முடியாது. ஆமென். இன்னைக்கு ஒரு பொய்யை விட்டோம், நாளைக்கு ஒரு களவை விட்டோம், நாளைக்கு ஒரு இச்சையை விட்டோம். டே பை டே என்ன செய்யறது? அதுக்குள்ள மாற்றம் சம்பவிக்கிறது. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஒரே நாள பரிசுத்தமாக முடியாது, அது ஆகக்கூடிய காரியமும் இல்லை. ஒவ்வொரு நாளுமாக எனக்குள்ள ஒரு மறுரூபம், எனக்குள்ள ஒரு மாற்றம், எனக்குள்ள தெய்வத்தோடு நெருங்க வேண்டும், ஒரு பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வாஞ்ச வரும்போது நான் என்ன செய்ய, தேவ அன்பு நிமித்தமாக ஒன்னா விட்டு இயேசுவோடு நெருங்கிக் கொள்ளுகிறேன். அதான் பரிசுத்த ஜீவிதம். ஆமென் சொல்லுங்க. தெய்வ அன்பு எனக்குள்ள இல்லாம இருந்தா நான் பாவத்தை விட்டுவிட மனம் இருக்காது. புரிஞ்சா இல்லையா? தேவ சிநேகம், தேவ அன்பு எனக்குள்ள இருக்குமே ஆனால் தெய்வத்தை போல மாற வேண்டும் என்கிற ஆசை எனக்கு உண்டாகும். அப்ப நான் நினைப்பேன், ஆண்டவரே இது உமக்கு பிரியமில்லாத பாவம் காரியமானபடியாலே அதை விட விரும்புகிறேன் சொல்லி விட்டு மனம் திரும்பி கொள்ளுவோம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? ஒரு கோள் சொல்ற வழக்கம் இருக்குமே ஆனால், ஒரு கோள் ஒரு குறித்து குறை சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குமே ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், இது பாவம் அல்லவா, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நான் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தராய் இருக்கிறாரு. அவர் யாரோட கோள் சொன்ன போல எனக்கு நான் கேட்டது இல்லை, படித்தது இல்லை. ஆனபடியால் அவருக்கு பிரியமில்லாத காரியம் இந்த பாவம். ஆனபடியால் இந்த பாவத்தை விட்டுவிடும்படியாக தீர்மானிக்கிறேன் என்று இதயத்தில் தீர்மானித்து வாயில் அறிக்கை பண்ணுகிறேன். என்ன பண்ணுகிறேன்? ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டுவிடும்படியாக தீர்மானிக்கிறேன், இதை செய்யாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது நான் அதிலிருந்து விடுதலை பெறுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சது பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள். பரிசுத்தமாவது அப்படிதான். இதை ஒரே நாளில் போயிட்டு ஆண்டவரே அது பண்ண இது பண்ண நடக்காத காரியம். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் போது நான் என்ன நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்படுகிறோம். நான் சொன்னேன், உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டோரி சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆமென். ஸ்தோத்திரம். என்னைக்கும் வசனம் படிக்கும் போது ஏன் வசனம் படிக்கிறோம் கேட்பாங்க. ஏன் என்னையும் படிக்கிறீங்க, என்னையும் பிரசங்கம் கேட்குறீங்கன்னு கேட்கும்போது ஆமென், ஒரு நாளில் சுத்தமாக்கப்பட முடியாது. ஒரு பாட்டிலில் அழுக்கு இருக்குது. ஆமென். ஒரு பாட்டிலில் அழுக்கு இருக்குது. என்ன பண்ணுறோம்? நம்ம தண்ணியை ஒரு வாட்டி விடும்போது என்ன செய்யும்? கொஞ்சம் அழுக்கு வெளியே போகும். 2 வாட்டி விடும்போது சொல்லுங்களா, புரியுதா இல்லையா? கொஞ்சம் கூட வெளியே போகும். 3 வாட்டி விடும்போது, அப்படி 10 வாட்டி விடும்போது என்ன செய்யுது? ஏகദേശம் 99% அழுக்கெல்லாம் போயிடாதா? அதே போல தான் ஒரு வாட்டி பிரசங்கம் கேட்கும்போது அவன் ஒரு 10% அழுக்கு வெளியே போகுது. அடுத்த பிரசங்கம் கேட்கும்போது அவன் ஒரு பொய் பேசுறது வெளியே போகுது. அடுத்த பிரசங்கம் கேட்கும்போது சினிமா வெளியே போகுது. அடுத்தது சீரியல் வெளியே போகுது. இச்சை வெளியே ஒவ்வொன்று கேட்க கொஞ்சமாக தான் என்ன செய்யுது? இந்த பாட்டில் சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் டெய்லி பிரசங்கம் கேட்கணும். டெய்லி ஆமென் பைபிள் வாசிக்கணும் சொல்ல காரணமே. ஆமென் சொல்லுங்க. அப்போ நாளுக்கு நாள் நம்ம பரிசுத்தத்தில் மேலே வந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எதை விரும்புறாரு கேட்டா, நான் ஒரு பொய் பேச விட்டுறேன், வெரி குட், போதும் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் அதுல விரும்பவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீ நல்ல சங்கீத வித்வான்ட சங்கீதம் படிக்க போனா புரியுதா இல்லையா? ஆமென். நல்ல சங்கீத வித்வான்ட சங்கீதம் படிக்க போனா ஒரு நாளுமே அந்த மனுஷன் நல்ல வார்த்தை சொல்லி காது கேட்காது நமக்கு. புரியுதா இல்லையா? ஒரு நாளுமே நல்ல வார்த்தை சொல்லி யூ ஆர் குட்னோ அல்லது யூ ஆர் வெரி நைஸ்னோ அல்லது யூ ஆர் பெர்ஃபெக்ட்னோ எந்த வார்த்தையும் சொல்லி கேட்க முடியாது. அதான் உண்மையான சங்கீதவான். ஹல்லேலூயா. என்னையும் குறைச்சுட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னையும் குறைச்சுட்டே இருப்பார். ஒரு நாளும் நீ பரவாயில்லை, நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வரவே வராது. ஏன்னா சொன்னா இவன் போயிடுவான், சொன்னா இவன் கதை முடிஞ்சு. ஹல்லேலூயா. அவன் சொல்லிட்டே இருப்பாரு சாகும் வரையில். அதான் சொல்லுவார் அந்த வித்துவான். நீ இன்னும் சரியாகணும், அந்த தாளம் சரியில்லை, அந்த ராகம் சரியில்லை, நீ அப்படி இழுக்கணும் இப்படி இழுக்கணும்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் குறைச்சுட்டே தான் இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். நான் சரியாகும் வரையிலும், நான் 100க்கு 100 சரியாகும் வரையிலும், ஹல்லேலூயா, சரி 100க்கு 100 சரியாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு இதயத்தை தெரியும், பரவாயில்லை 90% நல்லா இருக்கிறான், ஆனா சொன்னா நிப்பாட்டிடுவான். புரிஞ்சா இல்லையா? சொன்ன 100க்கு போக மாட்டான், அப்படி நிப்பாட்டிடுவான். ஆனபடியாலே அவன் ஒரு பொய்யை விட்டுட்டேன் ஆண்டவரே, ஒரு பொய் பேசியதை விட்டுட்டேன், இன்னொரு திருடிதை விட்டுட்டேன், இன்னொரு லஞ்சம் வாங்கியதை விட்டுட்டேன், இன்னொரு பாவத்தை விட்டுட்டேன் சொல்லும் போது எஸ் பரவாயில்லை. அவன் பூர்வம் சொல்ல மாட்டாரு. ஆமென் சொல்லுவாரு, இனியும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நீ. அப்படிதான் சொல்லப்படுகிறது. வெளிப்பட விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. ஆமென்.
வாசிங்க. பரிசுத்தமாகிறவன் ஆமென் 22:11-12 வாசிக்கும் போது, அநியாயம் செய்கிறவன் இனி அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்க இனியும் அசுத்தமாகட்டும், நீதியுள்ள இனியும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் ஹல்லேலூயா இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஐயோ நான் பரவாயில்லைன்னு சொல்லி ஒருவேளை பாஸ் சொல்லுவார், பரவாயில்லை என் விசுவாசி. ஆண்டவர் சொல்ல நோ நோ நோ, இனியும் பரிசுத்தமாக வேண்டும், இனியும் பரிசுத்தமாக வேண்டும். தேவ பிள்ளையே, நல்லா புரிந்து கொள்ள தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. நம் தேவ பரிசுத்தராக இருக்கிற போல நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று இனியும் பரிசுத்தமாக வேண்டும். ஆமென். நம்ம கண்ணாடி வீட்டில் வச்சுக்கிறோமா இல்லையா? கண்ணாடி இருக்குதா இல்லையா? மிரர் உண்டுமா இல்லையா? ஐயோ நீ இருக்கிற இருப்பு பார்த்தா பாஸ்டர் மிரரா என்ன பாஸ்டர் மிரர்னா கண்ணாடி என்ன பாஸ்டர் கண்ணில் போடுறதா அப்படின்னு நீங்கள் கேட்க போல தெரியுது. ஹல்லேலூயா. வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா உங்களை முகத்தை பார்க்கறதுக்கு? வச்சிருமே சரி 2-3 வச்சிருப்பீங்க. ஆமென். இருக்குதா இல்லையா? சொல்லு. ஆமான்னு சொல்லுங்க. ஒரு பயம் நான் கேட்கவே மாட்டேன், சத்தியமாக கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் 2 இருக்கலாம், 4 10 வச்சிருங்க, கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. இருக்குதா இல்லையா? பார்த்துருங்களா இல்லையா? பரவாயில்ல. ஹல்லேலூயா. அப்போ ஏன் பின்ன முதல்ல சொல்லலை? இது போல டைம் வேஸ்ட் போச்சு இல்லையா? அவன் அப்போ மிரர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் வீட்டில்? சொல்லுங்களேன், எதுக்கு பயன்படுத்துகிறோம்? கரெக்டாக சொல்லியாளுக்கு இந்த பெண்ணு தருவேன், யாரும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. கண்ணாடி மிரர் வீட்டை எது வச்சுருக்கிறீங்க? கேட்கல. அடுத்தது ஒன்றும் இல்லை, யாரும் சரியா சொல்கிற ஆள் இல்லை. தலைச்சீவுக்கு பவுட்ரு போடுது. கோட்வேன் எந்த படம்? அழகாக இருக்கு பார்க்கு. நீ அழகு தான் இல்லாமல் தலை. ஹல்லேலூயா. வேற நம்ம பார்க்குது. ஹலோ தோற்றிட்டீங்க, அப்போ பெண் எனக்கு தான். சேவ் பண்ணுங்க, வச்சுருங்க நீங்கள். ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமே உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளுங்க, பதில் சொல்லுவார். அப்புறம் ஆமே ஹல்லேலூயா. தோத்துட்டீங்க. சைஸா கரெக்ட். பரிசு உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம் குறையை கண்டுபிடிப்பதற்கு தான் மிரர் வச்சிருக்கேன் வீட்டில். புரிஞ்சா? பாஸ் ஜெயித்தாரு, அரை மார்க், அவருக்கு அரை மார்க், நாங்கள் 2. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்க தேவ பிள்ளையே. அவன் மிரர் வச்சிருக்கிறீங்க. ஆமென். நம்முடைய குறையை கண்டுபிடிச்சுக்கு. அப்போ ஆமென். அதே போல தான் வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. வேத வார்த்தை ஒன்று நமக்கு வரும்போது நம்முடைய குறையை கண்டுபிடிப்பதற்கு. ஹல்லேலூயா. பாஸ்டர் குத்துறாரு, பாஸ்டர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொன்னா என்ன செய்ய உருப்பட முடியாது. ஆமென். வார்த்தை வரும்போது எஸ் ஆண்டவரே என்னில் குறை இருப்பதால் நீர் பேசுகிறீர். ஆமென். என்னில் குறை இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு கண்ணாடி வைத்திருப்பது குறையை கண்டுபிடிப்பதற்கு இருப்பது போல வேத வார்த்தை அது ஒப்பிடப்படுகிறது. ஆமென். அப்போ இந்த வார்த்தை வரும்போது என்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையா இல்லையா? ஆமென். முகம் நிறைச்சி பவுடரை வாரி அள்ளி பூசிக்கிட்டு கண்ணாடியை நான் பார்க்க மாட்டேன் வந்தேன்னு சொல்லுவாங்க. சபை எழும்பி ஓடி போயிடும். சபையில் எழும்பி ஓடி போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பேய் வந்திருக்குன்னு. அப்படிதான் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சரிப்படுத்தி கண்ணாடி பார்த்துட்டு வருவோம். நம்ம அவன் சரியா போட்டிருக்கமா இல்லைன்னு பார்த்துட்டு வருவோம். அப்படிதான் இல்லையா? அதுக்கு தான் அதே போல வேத புஸ்தகம், வேத வார்த்தை. அப்போ ஒரு வார்த்தை எனக்கு நேரே வரும்போது நான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சரிப்படுத்தி கொள்ளாம இருந்தா நாளை பேயா மாறிடுவேன். கோபப்படாதுங்க. ஆமென். சரிப்படுத்தி கொள்ளாத ஆளுக்கு சொன்னேன், நீங்கள் நல்ல பிள்ளைங்க. ஆமென். நீங்க சரிப்படுத்தி கொள்ளுவீர்கள். ஆமென். சரிப்படுத்தி கொள்ளாம இருந்த ஒரு வார்த்தை வரும்போது எஸ் ஆண்டவரே எந்த குறை இருக்குது, நான் போய் பேசுறேன், நான் தவறாய் நடக்கிறேன், தவறாய் பேசுறேன், இச்சையை பார்க்கிறேன், எல்லாம் எனக்குள்ள இருக்குது, உண்மைதான், நான் உண்மைதான் சொல்லி ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை தருகிறார். ஆமென். அதுக்கு தான் மிரர் வச்சிருக்குது. அதுக்கு தான் வேத வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். நீ மனம் திரும்பு, நீ மாறு, அதை விட இதை விட சொல்ல காரணம் என்ன? கர்த்தரோடு பேசி கொண்டிருக்க காரணம் என்ன? ஆமென். நான் மனம் திரும்ப வேண்டும், நான் சரிபட வேண்டும், அதற்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேச 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 நீதிமான் ஆமென் தலை கொட்டும் போது என்னது நமக்கு
அவன் நீதிமான் சொல்லக்கூடிய வார்த்தை, நீதிமான் நம்மை தலையை கொட்டின போல இருக்கும், அது நமக்கு ஔஷதமாய் மாறும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கும் போது நமக்கு ஒரு மாற்றம் சம்பவிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அவன் தகப்பன் நேசிப்பதனால தான் அவன் சிட்சையான வார்த்தைகளை, சிட்சிக்கும்படியான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்ப. நல்லா புரிந்து கொள்ளுதே பிள்ளைகளே. எந்த மனுஷன் உங்களை பார்த்து முகஸ்துதி சொல்லுகிறானோ மார்க் போட்டுருங்க, இவன் நம்ம கவிழ்க்க வருகிறான். அவன் சொல்லுங்க. அவன் என்னுடைய கருத்து அப்படிதான். எந்த மனுஷன் நம்மை முகஸ்துதி சொல்லுகிறானோ, நீங்க கொல்லாம், நீங்க பரவாயில்லை, நீங்க வள்ளலு, நீங்க அது இதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கொள்ளணும், நாளைக்கும் கால் வர போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் எல்லாம் தலை எஸ் எஸ் மனுஷன் நினைச்சிருவேன், நீ தான் எனக்கு காலன். அல்லேலூயா. இதான் கால வர போற மனுஷனை நான் கணக்கு பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. ஆனபடியால் யாராவது உங்க உயர்த்தி சொல்லி கொண்டிருந்தா, யாராவது உங்க புகழ்த்தா, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்துல 100க்கு 100, ஆமென், நீங்க ஆமென் 100க்கு 100 ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, நாளைக்கு கால வர போகிறாங்கன்னு அர்த்தம். உண்மையா நேசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், குற்றங்களை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய வீழ்ச்சிகளை, நம்முடைய மைனஸ் பாயிண்ட் சொல்லி தருவாங்க. பிரதர் இதை சரி பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் இதை சரி பண்ணி கொள்ளுங்க, அப்படி சொல்லி தருவாங்க. அதை உண்மை நேசிக்கிறவங்க. ஆமென் சொல்லுங்களா. ஆமென். இல்லாம இருந்தா ஆமென் ஸ்தோத்திரம், குறை இருக்குன்னு தெரியும், ஆனாலும் ஆமென் நீங்க பரவாயில்லை, நீங்க சூப்பர் சொல்லும்போது புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை குறித்து கரிசனை இல்லாம அவர்கள் நம்மை வீழ்த்தும்படி யோசிக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளே, நான் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய நாம் பிரசங்கிக்கிற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு வேதனையா இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை குத்தியது போல இருக்கலாம். ஆனால் ஏன்னு கேட்டா, நான் உங்கள் மேல் இருக்கிற, உங்க ஆத்மா மேல் இருக்கிற பாரத்தால ஒருவேளை கடிந்து கொள்ளலாம். ஆமென். ஏன்னு கேட்டால் ஸ்தோத்திரம், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நீங்க 100% சரியில்லை, நீங்க சரியாக வேண்டும் என்பதை வாஞ்சித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆனபடியால் தான் சிட்சிக்கான வார்த்தை, சிட்சிக்கப்படக்கூடிய வார்த்தை உங்களுக்கு நேரே வரும்போது, அவன் கடிந்து கொள்ற வார்த்தை வரும்போது, நீங்கள் ஒருவேளை பாரமாக இருக்கலாம், முகம் கோணிக் கொள்ளலாம், ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன சந்தோஷம்? என் தேவன் சொல்ல வார்த்தை சொல்லிட்டேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ பரிசுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 4:34 கூட வாசிங்க. நேரம் இல்லை, போயிட்டு வேகமாய் 4:34 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4:34. எஸ், லூக்கா 4:34. அவன் ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவே. ஓகே, லூக்கா சங்கீதம் 22 முறை வாசிங்க. ஆமென். நீ பரிசுத்தனாகுന്നു. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தராக இருக்கிறார். நம்ம தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆனபடியால் நம்ம எல்லாத்திலும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 சொன்னேன். 3வது சொல்ல போற காரியம், கர்த்தரை தேடுவதில் பூரணமாக வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன் என்னதுல? ரட்சிப்பில் பூரணமாக வேண்டும். அது எப்போ முடியும்? அது சொல்லுங்களா. நான் சொன்ன 2 விஷயமும் எப்போ முடியும்னு கேட்டால் கடைசி வரை நீண்டு போகும். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பும் ஆமென் பூர்ணம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பில் பூர்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். முடிவு பரியந்தவரை அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இது போயிட்டே இருக்கும். அப்பதான் முடிவு பரியந்தவரை நிற்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் எப்படி? ஆமென். ஒரே நாளில் முடியாது, நாளுக்கு நாளுக்கு பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் கடைசி நிலையிருக்க முடியும், கடைசியில் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ கடைசி வரை பரிசுத்தம் ஆகி கொண்டே இருக்க வேண்டும். 2. 3வது, கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் பரிபூர்ணம் இருக்க வேண்டும். தெய்வத்தை தேடுவதில் ஆமென். இதில் ரொம்ப வீக்கு நம்ம. ஆமென். கர்த்தரை தேடுவதை இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் வாரத்தில் ஆமென் 4 ஆராதனை நடக்குது. 3 நாள் 4 ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு சபை இது. ஹல்லேலூயா. எத்தனை ஆராதனை பங்கெடுக்கிறோம் சொல்லி நம்மக்கிட்ட கேட்டாலே நமக்கே மறுபடி தெரியும், நம்ம எப்படி பரிபூர்ணமாய் கர்த்தரை தேடுகிறோம் சொல்லி நமக்கு தெரியும். ஆமென். புரிஞ்சிருக்கும் இப்போ. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை.
ஆமென். அப்போ எப்படி நம்ம கர்த்தரை தேடுகிறோம் சொல்லி அதிலே கண்டுகொள்ள முடியும். கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தரை தேடக்கூடிய காரியத்தில் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, ஆமென், கேளுங்கள் தட்டுகள் திறக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான், அவன் தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆமென். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, தேட வேண்டும். கர்த்தரை எப்படி தேட வேண்டும், எப்போ தேட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 8 வேகமாய் வாசிங்க. 17, 18, 19 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, என்னை சிநேகிக்க நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. சத்தமாட்டே. எப்போ தேடணுமா? எப்போ தேடணுமா? அதிகாலையில். அதிகாலை எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு, 8:30 மணிக்கு, 8:45, 3 மணிக்கு, அடுத்தது 4 மணிக்கு, ஓகே 4:30. கர்த்தாவே கர்த்தாவே. 2 மணிக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க இந்த விஷயத்தை போயிட்டு கோகுலில் சர்ச் பண்ணி, ஆமென், கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பல அபிப்பிராயம். அல்லேலூயா. நீங்க அதிகாலையில் ஒரு 3:30 மணிக்காவது தேவ சமூகத்தில் ஆமென் தேட ஆரம்பித்து விட்டால் கர்த்தரை கண்டுகொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. அதிகாலை தேடு என்னை கண்டடைவான். ஏன்னா அங்க சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதி என்னிடத்தில் உண்டு. கதை சொல்லுகிறார், நீ அங்கெங்க தேடாத, அங்கெங்க தேடாத. சிலர் என்ன செய்றாங்க, தன் சுயபலத்தில், தன் வேலைக்கு மேல, தன்னுடைய பிரயாசத்து மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறோம், அதுக்கு மேலேயே நோட்டமா இருக்கிறோம். அதான் எனக்கு எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கவனி தேவ பிள்ளையே. ஸ்தோத்திரம். அது எல்லாம் இல்லை, அது ஒரு பாட்டு தான். ஆனால் அதற்கு முன்பாக நீ கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலை எழும்பி தேடிட்டு வேலைக்கு போ, பரவாயில்லை. அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்னு கேட்டான், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உள்ள தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க. அவ காலை தேடினா கர்த்தரை கண்டுகொள்ளுவாய். அது மட்டும் அவரிடம் இருக்கிற எல்லா நன்மைகளும் பூமியும் அது நிறையும் கர்த்தருடையது, அதை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமோஸ் 5:6 சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுவதனால பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுவதனால நம்ம பிழைக்கப்படுவோம். ஆமென். பாருங்க, கொலோசியர் 3:1 சொல்லப்படுகிறது, கிறிஸ்து மேலானதை தேடுறது போல நீங்கள் மேலானதை தேட வேண்டும். சத்தமா சொல்லி வாசிங்க. கொலோசியர் 3:1 நல்ல ஒரு வார்த்தை. டைம் இல்லை, ஐயோ வேகமாய். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோகத்துக்குரியதை நீங்க தேட வேண்டும். எங்க? பரலோகத்திலே தேட வேண்டும். தேவச்சனமே புரிந்து கொள் நன்றாய். ஹல்லேலூயா. உங்க கஷ்டங்கள், உங்க நஷ்டங்கள், உங்க வேதனைகள், உங்க பெருமூச்சு எல்லாம் கர்த்தர் காண்கிறாரு. கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். சூழ்நிலை மாற்ற தெய்வத்தாலே முடியும். இன்னைக்கு கலந்து போற பிரச்சனையை மாற்றி தெய்வத்தாலே முடியும். உங்க பாரங்களை இறக்கி வைக்க தெய்வத்தாலே முடியும். உங்களை சந்தோஷம் வைக்க தெய்வத்தாலே முடியும். சூழ்நிலை மாற்றி தெய்வத்தாலே முடியும். பயத்தை மாற்றி தெய்வத்தாலே முடியும். ஆனபடியால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், கர்த்தரை தேடுகிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தரை தேடுவது மட்டுமல்ல, அவதோடு கூட மேலானதை நாட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் தான் இன்னைக்கு சொன்னேன், நேற்றைக்கு நினைக்கிறேன், ஈவினிங் சொன்னேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு கூடிபோன எத்தனை வயசு? கூடிபோன எத்தனை வயசு? 80 வயசு பூமியில் கொடுக்க டைமு. 80ல் இப்போ 40 போச்சு, பாக்கி எத்தனை? 40. ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்க, இனி 40 மிச்சம் இருக்கு. ஆமென். ஆனா மேலான தேடின அப்படி கிடையாது. 1000 வருஷம் இயேசுவோடு கூட அரசாளுவோம். 7 வருஷம் மத்திய ஆகாசத்தில் இயேசுவோடு விருந்து உண்ணுவோம். ஆமென். அப்ப 1000 ஏழத்திர சத்தமாட்டு கணக்கில் வீக்கு நீங்க பரவாயில்லை. 1007 அப்படிதானே இல்லையா? அப்ப 1007 வருஷம் நம்ம கணக்குப்படியே இயேசுவோடு வாழ போகிறோம். புரிஞ்சா? அதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் காலாகாலம். அல்லேலூயா.
காலாகாலம் இயேசுவோடு கூட நம்ம இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அவன் 80 பெருசா, என் கணக்குப்படி அந்த 1007 பெருசா? சத்தமாட்டு. ஆமென். 1000 பெருசம் 900 பெருசம் கெட்ட போல இருக்கக்கூடாது. ஆமென். 1007 தான் பெருசு நம்ம கணக்குப்படி. ஹல்லேலூயா. இதுக்கு மேல காலகாலம் அது வேற வருஷம். புரிஞ்சா இல்லையா? அப்போ இந்த 80க்கு வேண்டி ஓடணுமா, 1007 வேண்டி ஓடணுமா? சத்தமாட்டு. புரிஞ்சு இல்லையா? இது மேலே இனி ஒரு பிரசங்கள் தேவையில்லை உங்களுக்கு. வெரி குட். ஆமென். அப்போ 1007 சொன்னா மேலான தேட வேண்டும். 1007 எங்க இருக்கு? மேலானதை இது தேட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 1007 வருஷம் எங்க வாசம் பண்ண போறோம்? மேலானதை தேடி மேலான இடத்துல வாசம் பண்ண போறோம். ஆனபடியால் இந்த 40 விட்டு விடுங்க. ஆமென். 40 விட்டு விடுங்க. யாரு பார்த்துக்கொள்ள? வாசிங்க ஒரு வசனத்தை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 சொல். வாசிங்க வேகமாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவ ராஜ்யத்தை 1007 நீங்க தேடினா இந்த 40 பார்த்து கொள்ளுவாரு. கணக்கு ஈஸி தான் இப்போ. ஆமென். ஃபார்முலா வெரி ஈஸி. ஆமென். ஆமென். 1007 தேடினா 40 ஃப்ரீயாய் நடத்தப்படும் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இல்ல நீங்க 40க்கு வேண்டி பிரயாசப்பட்டா 1007 இழந்துருவீங்கன்னு அர்த்தம். ஐயோ, சரியா இல்லையா? பாஸ்ட் கணக்கில் மார்க் குறைவு தான், ஆனால் சொன்னது கரெக்டு தான். ஹல்லேலூயா. அவன் புரிந்து கொள்ளுங்க. அவன் 40க்கு நம்ம அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தால், 40 தேடி கொண்டிருந்தால், 40க்கு வேண்டி நம்ம ஓடிக்கொண்டிருந்தா இழப்பு எங்க? 1007. சரிதானே இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? இந்த 1007 தேட நம்ம பிரயாசப்பட்டால் 40 தானே நடக்கும். இப்போ 40 உருண்டு வந்தமா இல்லையா? சரிதான் இல்லையா? இந்த 40 வேற, சிலது 50 வேற, சில 60 வேற வந்துச்சா இல்லையா? சொல்லுங்களா? வந்தமா இல்லையா? நடத்தினதா இல்லையா? நடத்தினதா இல்லையா? ஐயோ, சத்தமாட்டு. நடத்தினாரு. ஆமென். ஆமென். நடத்தினாரு. இனி நடத்துறா இல்லையா? பாதுகாத்தாரு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எழுப்பி போ. பாதுகாத்தாரு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நிறுத்தப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நிறுத்தப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. சத்தமா கை தட்டி சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா. 3 காரியம் என்று சொன்னார். 3 காரியம். 1, ரட்சிப்பில் பூர்ணப்பட வேண்டும். 2, பரிசுத்தத்தில் பூர்ணப்பட வேண்டும். 3, கர்த்தரை தேடுவதில் பூரணப்பட வேண்டும். அப்படின்னா ஆமென். இந்த 40 அல்ல தேடுவது, பூமிக்குரியது அல்ல தேடுவது, நித்திய ராஜ்யத்துக்காக தேட தேவ பிள்ளையே உன்னை தீர்மானித்து கொண்டால் நீ தேடுவது பூர்ணப்பட்டு கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிக்க போற எல்லாரும் தேவ சம்பத ஆண்டவரே, இந்நாளிலும் கூட ஸ்தோத்திரம். என்னை ஆசிரிக்க உங்களால் முடியும், என் சூழ்நிலையை மாற்ற முடியும், நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியாலே உம்மை தேடுகிற நான் உண்மையாய் தேட கிருபை தாங்கப்பா. தாவே, என்னுடைய தேடல் இம்மைக்கு உரியது அல்ல, என் தேடல் உம்மை தேடுவதாக இருக்க வேண்டும். ஆமென். நீர் பிதாவின் வலது பார்த்து வீட்டிருக்கிற அந்த உன்னத ஸ்தானத்தை தேடுகிறவனாய் நான் மாறும்படியான கிருபை தாங்கப்பான்னு கேளு. எல்லாரும் கேளுங்க. தேவ கிருபை, அது கிருபையினால
இருந்தாலும் தான் நம்ம அதை கேட்க முடியும். இல்லாமல் உலகத்துக்குள்ளதை கேட்டுருப்போம். ஆண்டவரே சாப்பாடத்தாரும் மேலையத்தாரும் பொன்னத்தாரும் பொருளைத்தாரும் கேட்டே இருப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் ஃப்ரீயா தரக்கூடிய காரியம். அதெல்லாம் ஆமே தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடும் போது நான் இலவசமே கொடுக்கக்கூடிய காரியம். அதை கூட கொடுப்பேன் நான். அதெல்லாம் நீ தேட வேண்டியது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய உன்னதமான இடத்தை நீ தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடியாலே அந்த இடத்தை தேடும்படியாக தேவ பிள்ளையை இந்த வேளை எல்லாம் ஒப்பு கொடுப்போமாக. எல்லாம் ஒப்பு கொடுப்ப தேவ சமூகம். ஆண்டவரே மேலான தேட கிருபை தருவீராக. இம்மைக்காய் தேடி 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 என் வாழ்க்கையை தோற்றி கொண்டிருக்கிறேன். இம்மைக்காய் ஓடி 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 தோற்றி கொண்டிருக்கிறேன். இனி நான் மேலான தேடும்படியான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல பிதாவே, எல்லாரும் எப்போ கொடுக்கிறோம் அப்பா. மேலான தேட கிருபை கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாட்களில் இருக்கிற எல்லா குறைவுகள், எல்லா தேவைகள், கடன் பாரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், எல்லா பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற என் ஜனத்துக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பா. ஒரு விசை உதவி செய்வீராக. இம்மைக்காய் தேடி தேடி தன் பிரச்சனை என்னைக்கு மாறும், தன் கடன் பாரம் என்னைக்கு மாறும், தன் வேலையில் பிரச்சனை என்னைக்கு மாறும், எந்த சூழ்நிலை என்னைக்கு மாறும் என்று ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகளை பார்த்து, பூமியை பார்த்து, உலகத்தை பார்த்து கர்த்தாவே அழுது கொண்டிருக்கிற என் ஜனத்துக்கு வேண்டி கர்த்தாதி கர்த்ததும் ராஜாதி ராஜாவும் இருக்கிற சர்வ சேனைக்கும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, மேலானதை தேடும்படியான இருதயத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வீராக. தகப்பனே, பரிசுத்தத்தில் கர்த்தாவே நாங்கள் பூர்ணமடையும்படியாய், ரட்சிப்பில் பூர்ண அடையும்படி உதவி செய்வீராக. எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உதவி செய்வதற்காக நன்றி தகப்பனே. இதை கடந்த எல்லா சூழ்நிலையும் கத்தை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. தீர்மானிக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையில் நித்தியத்தை தேடும்படி தீர்மானிக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கிற எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசு நாமத்தாலே நிறைவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஆலயத்தில் நேரலை மூலமாக டிவி சேனல் மூலமாக கேட்கிற பார்க்க எல்லா ஆத்மாக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே செய்வீராக. எல்லாரையும் ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. பிள்ளை போக்கை வரத்தை காத்துக் கொள்ளுவீராக. சங்கீதம் 91 படி என் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பகலில் பறக்க அம்புக்கு இடி நடமாட கொள்ளை நோக்கியும் மத்திய பாலக்கு சங்காரத்தை என் ஜனத்தை விலகி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வீராக. எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒன்றில் குறையில்லாதபடி என் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானமும் தேவ கிருபையும் கூட நிரந்தரமாக இருப்பதுக்காய் நன்றி. இந்த வாரம் கத்த ஒவ்வொரு நாளும் நன்மை கிருபையினால் என் தேவன் என் ஜனத்தை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நம்முடைய ஊழியக்காரன் கடன் மட்டும் செய்திருக்கிறேன். உங்க நாமத்தை மையப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடையும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆசீர்வாதம் பிதாவாம் தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தோட ஐக்கியம் அந்நியனும் நாம் அனைவரோடும் நேரலை மூலமாக டிவி சேனல் மூலமாய் பார்க்க போகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமாக இன்று சதாக்கள் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு
பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். எல்லாரும் வாழ்த்துதல். அது ஆசீர்வதிப்பாராக. நாளை காட்டப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் வந்துடுங்க. ஆசீர்வதிப்பாராக.